ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ ஃபார் ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நாமினேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிச்சு. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன்ஸ் தான் வந்து ப்ரோமோவா போட்டிருக்காங்க. நான் லைவ் பார்த்துட்டு லைவ்ல இப்பதான் வந்து அது முடிஞ்சுது. ஸோ அதனால நான் ப்ரோமோ பார்க்கல, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. சரி வாங்க வீடியோவில் போயிடலாம் டேரக்டா. இந்த வாட்டி நாமினேஷன் வந்து கொஞ்சம் புதுசாவே இருந்தது. அதாவது ஓப்பன் நாமினேஷனா இருக்கும், இல்ல க்ளோஸ் நாமினேஷனா இருக்கும். இந்த வாட்டி வந்து எல்லாரும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்ப பிக் பாஸ் வந்து ஒரு குரல் விடுறாப்ல. அதாவது இந்த வாட்டி வந்து நான் ஒருத்தர் எப்போனாலும் கூப்பிடுவோம், அந்த டைம்ல வந்து நீங்க வந்து 2 பேரை வந்து நாமினேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி முடிக்கிறாப்ல. அதாவது நீங்க என்ன வேலை வேணாலும் பண்ணிட்டு இருக்கலாம், நீங்க ஆடலாம், பாடலாம், ஓடலாம், சாப்பிடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த டைம்ல பிக் பாஸ் கூப்பிடுவாப்ல, அப்ப மட்டும் நீங்க வந்து ரீசன்ஸ் சொல்லிட்டு போயிடணும், ஓகேவா? நீங்க வந்து இந்த மாதிரி லிவிங் ஹால்ல உட்காந்து எல்லாரும் வந்து அந்த நாமினேஷன் முடிவு வரைக்கும் உட்காந்துருக்கணும், அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. இது கொஞ்சம் புதுசா இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கனி அவர்கள் சொன்ன மேட்டர் தான் மக்கள் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கனி உண்மையிலே வேற லெவல்ல சொன்னாங்க. கனி, விக்கில், விக்ரம், அமித் பார்கவ் இவங்க 3 பேருமே சொன்ன ரீசன்ஸ் வேற லெவல்ல இருந்தது. கனி என்ன சொன்னாங்கன்னா, நம்ம பிரஜன் அவர்களையும் சாண்ட்ராவையும் தான் வந்து நாமினேட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் வந்து பிரஜனோட மனைவி சாண்ட்ராவும் சாண்ட்ராவோட கணவன் பிரஜனும் 2 பேரும் மாத்தி மாத்தி விட்டு கொடுத்துக்கிறாங்க, மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இதனால மத்த ஹவுஸ்மேட்ஸோட கேம் எல்லாம் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு வேலிடான ரீசனை தூக்கி அங்க வச்சாங்க. இது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து அடுத்த சீசன்ல இதே மாதிரி யாராவது ஒருத்தர கப்பல உள்ள அனுப்பலாம்னா அவங்களுக்கு ஒரு பேட் எக்ஸாம்பிள் இங்க செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து போட்டு உடைச்சாங்க. இது உண்மையிலே வந்து கரெக்டான விஷயம் தான் என்ன பொறுத்த வரைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அமித் பார்கவ் என்ன சொல்றாருன்னா, சாண்ட்ராவும் பிரஜனும் 2 பேருமே வந்து குரூப்பிசம் பண்றாங்க, இவங்க 2 பேரும் வந்து ஒரு குரூப்பை சேர்த்து இவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, அது எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி அங்க ஓப்பனா சொல்லியிருந்தாப்ல. நெக்ஸ்ட் விக்கல் விக்ரம் அவர்கள் சூப்பரா ஒரு மேட்டர் சொல்லியிருந்தாப்ல. அதாவது இவர் அந்த ரேங்கிங் டாஸ் நடந்ததுல அப்ப வந்து ரொம்ப கஷ்டத்துல போய் உட்காந்து இருக்கும்போது தனியா ஒரு 20 நிமிஷம் உட்காந்து போது ரொம்ப கஷ்டப்பட்டாப்லையா. ஆனா வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு எமோஷனல் சப்போர்ட்டும் இந்த வீட்டுல இல்ல, பட் ஆனா இவங்க 2 பேருக்கும் வந்து செம்மையான ஒரு எமோஷனல் சப்போர்ட் இவங்க மாத்தி மாத்தி கொடுத்துக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் எனக்கு புரியல, இது வந்து ஃபேரா இல்ல அன்பேரா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம விக்கல் விக்ரம் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். அதாவது 2 பேர் வந்து தனித்தனியா கேம் ஆட போறோம்னு வீட்டுல வந்தீங்க, ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு கேங்க சேர்த்துட்டு இவங்க எல்லாரும் ஒன்னா வந்து கேம் ஆடுறாங்க. இவங்க 2 பேரும் வந்து எமோஷனலா சப்போர்ட் பண்ணிடுறாங்க மாத்தி மாத்தி. அப்புறமேட்டு இவங்களுக்கு எங்க அந்த பெயின் எல்லாம் தெரிய போகுது. இந்த மாதிரி விக்கல் விக்ரம் ஃபீல் பண்ணாப்ல, அவங்க எல்லாம் வெளியே வந்து வீட்டு எல்லாரையும் விட்டு தனியா வந்து கேம் ஆடுறாங்களா, இவங்க எல்லாம் வெளியே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். இவங்க இந்த வீட்டுல யாரையும் நம்பவும் முடியாது, ஓகேவா? யாருனாலும் எப்பனாலும் இவங்களை குத்தலாம். பட் ஆனா பிரஜன் சென்றாக அப்படி கிடையவே கிடையாது. அவங்க 2 பேரும் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வெளியே இத்தனை வருஷமா லவ் பண்ணி வேற கல்யாணம் பண்ணிருப்பாங்களா, இத்தனை வருஷமா வந்து அவங்க கணவன் மனைவி வேற வாழ்றாங்களா. அதனால வந்து இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மியூச்சுவலான பாண்டிங் இருக்கும். நீ போனா என்ன போ, நான் ஜெயிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துப்பாங்க. ஓகே, ஒரு பெரிய விஷயமா தெரியுது. பட் ஆனா இந்த வீட்டுல வேற யாரும் அப்படி பண்ண மாட்டாங்களே. அதனாலதான் இங்க விக்ரம் அவர்கள் வந்து அந்த விஷயத்த சொன்னது உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் சாண்ட்ரா அவர்கள் சொல்றாங்க, அமித்தையும் நம்ம ரம்யா ஜோ அவர்களையும் வந்து அவங்க நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமித் வந்து கிச்சன் டீம்ல ஏதோ சாப்பாடு விஷயத்துல ஏதோ கோவப்பட்டாராம், அதை ஒரு ரீசனா சொன்னாங்க. நெக்ஸ்ட் நம்ம ரம்யா ஜோ வந்து இன்னைக்கு காலையில நடந்த மேட்ரு, அதாவது ஒரு இடியாப்பம் வந்து எடுத்து வச்சேன், அவங்க தெரியாம எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரியும் கேட்டாங்க. எல்லார்கிட்டையும் போய் இண்டிவிஜுவலாவும் சாரி கேட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு இங்க வந்து நாமினேஷன் பண்ணாங்க. இது எனக்கு ஃபேரா தெரியல. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒரு பிளான் போட்டாங்க நேற்று, அந்த பிளான் இங்க எக்ஸிக்யூட் பண்ணாங்க. இவங்க வந்து இவங்களாம் நாமினேஷன்ல வரணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்க, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இதுக்கு ஒரு சப்பா ரீசன், இதெல்லாம் ஒரு ரீசன் சொல்லிட்டு அவங்க நாமினேஷன் பண்ணது எனக்கு பிடிக்கல, ஓகேவா? அதே மாதிரி தான் பிரஜன் அவர்களும். பிரஜன் யார் யாரோ சொன்னாருன்னா, கனி அவர்களையும் கெமியும். கனியை எதுக்கு ரீசன் சொன்னார்னா, அவங்க வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணலையா, அந்த ஜெயிலுக்கு போக சொன்னால அது வந்து 1.5 மணி நேரம் கழிச்சு உள்ள போனாங்க போல. அதனால வந்து நான் கனியை சொல்றேன்னு சொன்னாப்ல. சரி ஓகே. கெமி அவர்கள் வந்து அந்த டாஸ்க்ல வந்து ஏதோ குழப்பங்களை பண்ணாங்களா, அதனால அவங்கள சொல்றேன்னு சொன்னாப்ல. இந்த மாதிரி இந்த கேங் இருக்கு பாத்தீங்களா, திவ்யா, நம்ம சாண்ட்ரா, அதுக்கப்புறமேட்டு பிரஜன் அவர்கள், கமுருதீன், இவங்க எல்லாருமே வந்து இவங்க விஜய் பார்வதி விட்ட பாருங்க, அவங்க தான் மெயின். இவங்க எல்லாரும் வந்து இவங்களதான் வந்து நாமினேஷன்ல கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நேற்று நைட்ல இருந்தே பிளான் போட்டாங்க, அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க கிளீனா. நெக்ஸ்ட் நம்ம ரம்யா ஜோ வந்து நம்ம பிரஜன் அவர்களையும் விஜய் பார்வதியும் சொல்லியிருந்தாங்க. அது அவங்க சொன்ன ரீசன் என்னன்னா, பிரஜன் வந்து தனியா விளையாடுறது இல்ல, ஒரு கேங்கோட தான் விளையாடுறாரு. அவர் வந்து இந்த மாதிரி வளர்ப்பை பத்தி தான் பேசுறாப்ல, முதுகெலும்பு இல்லாம இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்ல, அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல, இந்த மாதிரிலாம் வந்து அவர் பேசுறாருன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புகார தூக்கி வச்சாங்க. நெக்ஸ்ட் விஜய் பார்வதி வாண்டடா வந்து அடி வாங்குச்சு. விஜய் பார்வதி அவங்க மனசுல விஜய் பார்வதியே இல்லையா, வேற யாரையும் நாமினேட் பண்ண போறோம்னு சொல்லி வச்சிருந்தாங்க. பட் ஆனா இங்க டேரக்டா போனே விஜய் பார்வதி பார்த்தோன்னே விஜய் பார்வதி அடிச்சிட்டாங்க. விஜய் பார்வதி வந்து அரோரா கிட்ட பண்ணது தப்பு, அந்த மாதிரி தப்பான குறியீடு காமிச்சான்னு சொன்னால, அது வந்து வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயத்த போட்டு உடைச்சாங்க. சோ இந்த மாதிரி அங்க ஒரு விஷயம் நடந்தது. எஃப்ஜே வந்து நம்ம அமித் அவர்களையும் சுபிக்ஷாவையும் நாமினேட் பண்ணியிருந்தாப்ல. சுபிக்ஷா அவர் சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க யாராவது பிடிச்சவங்களோ இல்ல யாராவது ஒருத்தர் வந்து அவங்க யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப எமோஷனா வந்து உடையறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு ரீசன் சொல்லியிருந்தாரு. அமித் பார்கவ் வந்து கத்திட்டே இருக்காரு, அவர்கிட்ட எதுவுமே பேச முடியலன்ற மாதிரி சொன்னாப்ல. அது எங்கன்னு தெரியல, அந்த கிச்சன் டீம்ல மட்டும் தான் ஒரு வாட்டி ஒரு கத்திருப்பாரே தவிர மத்த இடத்துல ஒரு பெருசா கத்தி நான் பார்த்தது இல்ல. சரி, அவர் எதுக்கு அந்த ரீசன் சொன்னாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் சுபிக்ஷா வந்து நம்ம ரம்யா ஜோவையும் சாண்ட்ராவையும் சொல்லியிருந்தாங்க, ஓகேவா? சாண்ட்ரா பக்கத்துல தான் உட்காந்தாங்க, அப்படியே எழுந்து சாண்ட்ரான்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து கப்புள்ஸா விளையாடுறாங்க, அது எனக்கு ஃபேரா போடல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அடிச்சதை பார்க்க முடிஞ்சது. அவங்க அதாவது சாண்ட்ரா டீம் வந்து இப்போ சுபிக்ஷாவை அவங்க வலையில கூட்டு வரணும், அவங்க கேங்ல சேர்க்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ரம்யா ஜோக்கு சொன்ன ரீசன் என்னன்னா,
அவங்களுக்கு வந்து இது ஒரு பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம், ஆனா வந்து அதை இவங்க வந்து பயன்படுத்தவே மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல முக்கியமா எனக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓகேவா இருந்தது, அதனால நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் மொத்த 13 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. அதுல கானா வினோத் அவர்கள் வரல, அதுக்கப்புறமேட்டு கமருதீன் வரல. மீதி எல்லாருமே நாமினேஷன் வந்திருக்காங்க. இன்னொன்னு எஃப்ஜே வந்து கேப்டன், அதனால அவனும் வரல. மீதி 13 பேரும் நாமினேஷன் இருக்காங்க மக்களே. முக்கியமா வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் 4 பேரும் நாமினேஷன் இருக்காங்க. இதுல இருந்து யாரை வெளியெடுக்க போறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுட்டு அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.